வணக்கம் நண்பர்களே. நீண்ட நாளுக்கு அப்புறம் உங்களை வீடியோவில் சந்திக்கிறேன். இடையில நான் வந்து ட்ராவல் பண்ணேன். அதனால் வந்து நிறைய நேரத்தில் வந்து எனக்கு சரியாக இன்டர்நெட் கனெக்ஷன் கிடைக்கல. அதனால் நிறைய வீடியோ ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் அப்லோட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ இந்த நேற்று வந்து நம்ம கம்யூனிட்டி டேப்பில் வந்து நம்ம ஸ்டாக் ஆப்ஷன் வந்து செய்கிறோம். ஜூன் 6ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் நம்ம இது வரைக்கும் எவ்வளோ எடுத்திருக்கோம் ப்ராஃபிட்டு அப்படிங்கிறத பற்றி கெஸ் பண்ண சொல்லியிருந்தேன். அதை பற்றியான ஒரு வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஜீரோதாவோட கன்சோலில் இருக்கோம். இங்கே போயிட்டு நம்ம ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸு, அடுத்தது ரியலைஸ்டு ப்ராஃபிட்டு. நம்ம வந்து எலெக்ஷன் வந்து 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துச்சு. 5ஆம் தேதி வெயிட் பண்ணிவிட்டு 5ஆம் தேதி நைட்லேருந்து தான் நம்ம ப்ராஃபிட் வந்து இது ட்ரேட் எடுக்க ஆரம்பித்தோம். ஸோ நமக்கு புக் பண்ண ப்ராஃபிட்லாம் பார்த்திங்கன்னா 6ஆம் தேதியிலேருந்து தான் நம்ம புக் பண்ணோம். 6ஆம் தேதியிலேருந்து இப்போ நம்ம 19ஆம் தேதி வரைக்கும் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது அப்படின்ட்டுங்கிறத பார்ப்போம். இப்போ இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து இவ்வளவு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அதில் நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா இவ்வளவு நமக்கு. இந்த இத்தனை நாள் நம்ம ட்ரேட் பண்ணதில் 6ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதினா கிட்டத்தட்ட 13 நாள் நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கோம். அந்த 13 நாள் ட்ரேட் பண்ணதில் சில நாள் புக் பண்ணாமல் இருப்போம், சில நாள் புக் பண்ணியிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளவு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்குன்னு. ஆனால் அதுக்கு நம்ம கொடுத்த சார்ஜஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. 3450 ரூபா தான் நம்ம சார்ஜ் கொடுத்துருக்கோம். ஆனால் நமக்கு இருக்கிற ப்ராஃபிட்டு இங்கே இருக்குது. நீங்கள் பார்த்துங்க எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நம்ம என்னென்னலாம் ட்ரேட் பண்ணோம், இதில் ஏதானும் மைனஸ் வந்திருக்கா அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இல்லை நீங்கள் ஒரே ஒரு இது மட்டும் பார்ப்பீங்க, இதில் 6480 மைனஸ் வர்ற மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஆனால் அது மைனஸ் இல்லை. ஏன்னா 14,400 குவான்டிட்டி வந்து நம்ம ஒரு ஹெட்ஜிங்காக 75 ரூபாய்க்கு வாங்கினோம், 75 பைசாவுக்கு வாங்கினோம். அதை நம்ம 30 பைசாவுக்கு புக் பண்ணும்போது நமக்கு 6480 வந்து நஷ்டம் இருக்கிற மாதிரி காமிக்குது. ஆனால் ஹெட்ஜிங் வாங்கினது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பவர் கிரிட்டில் நம்ம நிறைய புக் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பவர் கிரிட்டில் வந்து ஒரு 60 புக் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு இந்த இடத்துல ஒரு 25 புக் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஒரு 26 புக் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து அது பார்க்கும்போது அது ப்ராஃபிட்டில் அப்செட் ஆகிடும். நம்ம என்னென்னலாம் பண்ணணும், நான் அப்பப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா டெலகிராம் சேனலில் நான் எடுக்கிற ட்ரேடை போடுறேன். ஸோ உங்களுக்கு மார்ஜின் இருந்துச்சுன்னா நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எதுவும் விளக்கமான வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து விளக்கமாக ஒரு வீடியோ வேணால் போடுறேன். ஸோ இதுதான் நம்மளுடைய இந்த 13 நாட்களுக்கு உள்ள ப்ராஃபிட் இது. சரியா, இன்னும் ஒரு மாதம் முடியல. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கனாலே கிட்டத்தட்ட நமக்கு வந்து எத்தனை பர்சன்டேஜ் வருது அப்படின்னா ஒரு 20% கிட்ட நமக்கு ரிட்டர்ன் வருது. ஸோ அதனால் இதான் நம்மளுடைய ட்ரேடு அப்டேட்டு. ஸோ ஏதானும் வேணும்னா நீங்கள் வந்து இந்த ட்ரேடை பற்றி நம்ம எப்படி எடுக்கிறோம் என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபர்தராக எதுவும் வீடியோ வேணும்னா உங்களுக்கு போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இந்த வீடியோ கொடுங்க. மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.